துலாம் ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி சார். என்ன சார் இப்படி தான் சொல்கிறீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது? கண்டிப்பாக இந்த துலா ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய லாபம் வந்தே தீரணும். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு வரார். அப்போ அந்த லாபஸ்தானத்தில் குரு வரும்போது நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் குரு தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனக்காரகனால் பண வரவுகளை கொடுப்பார். இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனை? பணம் வந்தால் போதும் சார், எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதேமாதிரி சுப நிகழ்ச்சிகளை கொடுப்பார். உறவுகளுக்குள்ளே நல்ல சந்தோஷமான ஒரு விஷயத்தை கொடுப்பார். அதெல்லாம் காரணம் குரு தான். அவருடைய பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, அதே மாதிரி இந்த குருவின் அதிச்சார காலகட்டங்களில் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணால் இன்னும் என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு அதற்கான பிரார்த்தனைகள், அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகளை சொல்ல போகிறோம். டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலா ராசி என்பதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்வேன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த துலா ராசியில் சனி உச்சமாகறதுனால உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக லைஃப்பில் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்கீங்க. என்ன குரு பயிற்சி வந்தாலும், என்ன சனி பயிற்சி வந்தாலும் சில பேருக்கு சேஞ்சஸ் வரதில்லை. நான் எப்போவும் ஒரே மாதிரி கடன் இருக்குது சார், குடும்பத்தில் சண்டை இருக்குது சார், சச்சரவுகள் இருக்குது சார், ஒரு நெருக்கடியாகவே வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு எதனால் எனக்கு பிரச்சனை நடக்குது, எந்த விஷயத்தில் எனக்கு நல்லது நடக்கும், நான் என்ன பண்ணால் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அதை பண்ணுங்க ஒன்று. அதே போல் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய நேரம் இந்த ஒரு 105 நாள், அக்டோபர் மாதம் 31லேருந்து ஜனவரி மாதம் 24 வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நான் பெருசாக லாபத்தை வச்சு விற்பேன், அதில் எந்த டவுட்டும் கிடையாது, என்னுடைய ப்ராஃபிட்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், பரவாயில்ல ஆர்டரே வரனாலும் பரவாயில்ல, நான் 100 ரூபாய்க்கு விற்கிற பொருள் 120 ரூபாய்க்கு விற்பேன், 130 ரூபாய்க்கு விற்பேன் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு அப்போ தெரியும் உங்களுக்கு. நம்ம தெரியாமல் இதை பண்ணிட்டோமே, தேவையில்லாமல் இவ்வளோ நாள் நஷ்டப்பட்டோமேன்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். புதிய விஷயங்கள் நிறைய நடக்கும். நிறைய விஷயங்களை தேடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ஒரு 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 அப்படியே உங்களுக்குள்ளே ஒரு வளையத்தை போட்டு அதுக்குள்ளே ஓடிட்டுருக்கீங்க. வெளியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிங்க. புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும், அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நிறைய துளாராசி என்பதில் யங்ஸ்டர்ஸ்ட்டை பேசுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசுலேருந்து 50 வயசில் இருக்கீங்க அப்படின்னா எங்கே இருக்கக்கூடிய ஒரு 25, 20, 15 இந்த மாதிரி பசங்கக்கிட்ட நிறைய பேசுனீங்க அப்படின்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் லாபம் வரும். அதேமாதிரி புதுசாக ஸ்டாஃப் எல்லாமே யங்ஸ்டர்ஸாக போடுங்க, நிறைய லாபம் வரும், புதிய ஐடியாஸ் கிடைக்கும். அதே போல் துளாராசி என்பவர்களுக்கு புதிய வேலை தேடி ஆக வேண்டிய முக்கியமான காலகட்டம். அதை மிஸ்ஸே பண்ணாதீங்க. கண்டிப்பாக வேலையை தேடுங்க. நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் வேலை பார்க்கலாம், 10 வருஷம் வேலை பார்த்துட்டேன், 20 வருஷம் வேலை பார்த்துட்டேன்னாலும் பரவாயில்ல, புதுசாக வேலை தேடுங்க. வேலை இல்லாதவங்க கவலையப்படாதீங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எனக்கு 30,000 வேணும், 50,000 வேணும் கேளுங்க. என்னங்க நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கீங்க, 1 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நீங்கள் என்னங்க இவ்வளோ கேட்குறீங்கன்னு சொன்னாங்கன்னா, சார் என்னால் இந்த வேலையை செஞ்சு காட்ட முடியும், உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும், என்னால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு இந்த சேலரியை கொடுங்க, நான் ரொம்ப ஆப்டாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பேன், நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே என்னால் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள். இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குதா இல்லைன்னு பாருங்கள். மாறக்கூடியவர்களும் இதை ட்ரை பண்ணலாம். வேறு இடத்துல மாறுறீங்க, இன்டர்வியூ போகிறீங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. சார் எனக்கு இது வேணும் சார், இதை கொடுங்க, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். பொசிஷனும் கேளுங்க, தப்பு இல்லை. நீங்கள் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கீங்கன்னா அடுத்த சீனியர் மேனேஜராக கொடுங்க, ஹெட்டாக கொடுங்க, நான் மேனேஜ் பண்ணுறேன், ஒரு டீமை மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நடந்தே தீரக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் சார். அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடும். திருமணத்தில் கூடிய பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, நேராக போங்க, மனைவிகிட்ட பேசுங்க, அவங்க ஃபேமிலியில் பேசுங்க, கணவர்கிட்ட பேசுங்க, பிரச்சனைகள் தீரும். இல்லையா டைவர்ஸ் போகிறீங்களா செய்கிறீங்களா, அதை தூக்கி போட்டு அடுத்த வாழ்க்கைக்கு போகிறேன், இதை மறந்துடுறேன், நான் என் வாழ்க்கையில் ஒரு கெட்ட கிழமை நினச்சி மறந்துடுறேன்னு சொல்லி அடுத்த வாழ்க்கைக்கு மூவ் ஆகிருக்கு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. என்ன கம்மி நாள், வேறு ஒன்றும் இல்லை, அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அதே போல் துளாராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை இருக்கா, இப்போ எதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட் எடுங்க, இயற்கையாக பாருங்கள்.
ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுங்க எதனால் பிரச்சனைகள் இருக்குது, எந்த மாதிரி டாக்டரை பார்க்கலாம், எந்த காலகட்டத்தில் டாக்டரை பார்த்தா குழந்தை பிறக்கும், இல்லை இப்போ பார்க்கலாமா, ஒரு வருஷம் கழித்து பார்க்கலாமா தெரிஞ்சுக்கங்க. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். பூர்வீக சொத்து வந்து சேரும், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சண்டை பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தை அந்யோன்யம் ஏற்படும், கூட பிறந்தவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நீங்கள் தான் நான் பார்த்து வளர்ந்தவங்க, நான் பார்த்து செஞ்சவங்க அப்படின்னு அந்த ஒரு பெரிய ஒரு கெட்டப்பில் இல்லாமல் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் உதவிகள் கேளுங்க, ஐடியாஸ் கேளுங்க, என்ன பண்ணலான்னு யோசிங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அதிச்சார பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுமாதிரி வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணுங்கள். எந்தெந்த கண்ட்ரிலாம் கிடைக்கும்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்களா, இந்த டைமில் அதிகமாக எக்ஸாமுக்கு படிங்க. அது எக்ஸாம் அந்த டைமில் வருது வரல, அதிகமாக கவனம் செலுத்துங்க, கண்டிப்பாக கிடைச்சிரும். அரசியலில் மிகப்பெரிய வெற்றி இருக்குது, அரசு சார்ந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லா விதமான யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி குருவின் அதிச்சாரம். மிஸ் பண்ணிடாதீங்க, நிறைய பண்ணுங்கள். இந்த துலா ராசி என்பவர்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிரார்த்தனை பண்ணால், எனக்கு எந்த பிரார்த்தனை பண்ணால் பிரச்சனை தீரும் அப்படின்னா, கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் சனிக்கிழமை போய் ஒரு 9 எள்ளு தீபம் கால பைரவருக்கு ஏற்றுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். இல்லை சார் என்னால் சனிக்கிழமை போக முடியாது, எந்த நாள் வேணால் போய் கால பைரவருக்கு ஒரு 9 தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஏன்னா கால பைரவர்ன்றது காலத்தை காப்பாற்றக்கூடிய, சனி உச்சமாகக்கூடிய ராசி. அதனால் நீங்கள் அவரை போய் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். அதற்கான அமைப்புகள் இந்த குருவின் அதிச்சாரம் மூலமாக உள்ளது. பயன்படுத்திங்க, சிறப்பாக வாழ்க்கையை வாழலாம். இந்த குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, குரு வந்து பார்த்திங்கன்னா வேகமாக சில வருஷங்கள் நகரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சூரியனுடைய தாக்கத்தினால ஏற்படும். அப்போ அந்த வேகமாக நகரும்போது பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற ராசியிலேருந்து வேறு ஒரு ராசிக்கு வரதான் குருவின் அதிச்சார பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த குரு வந்து என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எப்போ நடக்குது அப்படின்னா அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் அந்த 105 நாட்கள் பலவிதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பர்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அது டைம் கம்மியே தவிர, ஆனால் சேஞ்சஸ் வருமா சார், என் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்குது, வேலை இல்லாமல் இருக்கேன், தொழில் பிரச்சனை இருக்குது, மாற்றங்கள் வருமானா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அதே போல் இந்த குருவுடைய பார்வை பலனாலும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா குரு அப்படின்னு கூட சொல்லக்கூடியவர் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுப கிரகம் என்ன பண்ணுன்னா பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுனா குரு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாற்றம் நடக்குது. இப்போ அந்த குரு பயிற்சியில் வச்சுக்கோங்க, நிறைய பேர் கஷ்டத்திலேயே வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த குரு பயிற்சி ஆனால் தான் ஒரு வருஷம் நல்லா இருக்குது, ஒரு வருஷம் மோசமாக போச்சு, ஒரு வருஷம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பயிற்சினால் நடக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். இன்னும் உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய பலம் நல்லா இருக்குது, ஆட்சியாக இருக்கார் சார், உச்சமாக இருக்காருன்னா நம்ம சொன்ன பலனை விட நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு திசையோ கேது திசையோ இல்லை சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை புதன் தசையில் கூட நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எனக்கு நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும்னு கேட்டிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு எதுவுமே தெரியாது சார் ஜோதிட பற்றி அப்படின்னா கூட ஒரு 3 மாதத்துக்குள்ளே கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது. இப்போ நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரியும், 12 ராசி தெரியும், 27 நட்சத்திரம் தெரியும், ஆட்சி வீடுகள் உச்ச வீடுகள் எல்லாம் தெரியும். பட் ஆனால் ஜாதகம் பார்க்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி தெளிவாக பார்க்குறது அப்படின்னு ரொம்ப நுணுக்கமான வகையில் ஒரு 3 மாதத்தில் கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சோழி பிரசனம் மூலமாக எப்படி ஜாதகம் பார்க்குறது, தாம்பூல பிரசனம் மூலமாக எப்படி ஜாதகம் பார்க்குறது, ஜாமக்கோல் பிரசனம், அது மட்டும் இல்லாமல்
தேவ பிரசன்னங்கள், அதாவது கோவிலுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னங்கள். அதேமாதிரி நீண்ட காலமாக எங்கள் வீட்டில் கடன் இருக்குது, நீண்ட காலமாக பிரிவினை இருக்குது, நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருக்குது, நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் திருமணமாகாமல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அஷ்டமங்கல பிரசனம் எப்படி பார்க்கறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முறைகளும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.